ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ருதி கேஸில நம்ம ஸ்ருதி வந்து சொல்றாங்க, மனோஜ்கிட்ட "கத்தி பாடாதீங்க, காதெல்லாம் வலிக்குது" அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ரோஹின்ட்ட கத்துறாப்புல, "நான் பாடுறது அப்படியா இருக்கு? அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிறாப்புல. "அப்ப நான் பாடவா? வேண்டாம். அப்ப கவிதை சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு அந்த நேரத்தில வந்து நம்ம கிரிஷ்க்கு கால் பண்றாப்புல. என்ன ஏதுன்ட்டு சமாதானம் கேட்டா, "நாளைக்கு வீட்டுக்கு வாம்மா" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரி அப்படின்னு சொல்லி வச்சுறாப்புல. இங்கிட்டு நீத்து ஹோட்டல்ல வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் சொல்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து பே பண்ண வேணாம்" அப்படிங்கிறாப்புல. அந்த கோவத்தெல்லாம் வந்து நம்ம ரவிட்ட காட்ட, ரவி வந்து சொல்றாப்புல, "நீங்க செய்றது தப்பு. நான் எதுவும் பண்ணல" அப்படிங்கிறாப்புல. "நீங்க உங்க ஒய்ஃப்‌க்கு இப்ப இப்ப இது பண்ணி பண்றீங்க" அப்படின்னு சொல்ல, "அந்த மாரிலாம் எண்ணம் கிடையாது" அப்படின்னு சொல்ல, நீத்து வந்து உடனே சமாளிக்கிறாப்புல பேசி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து ஃபோன்ல வந்து முருகனையும், வித்யாவையும் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கலான்னு சொல்ல, விஜய் ஆண்டி அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு மனோஜும் ஒத்துக்குது. "சரி போ, நான் வீட்டுக்கு தானே அழைக்கல. நான் ஏதாவது ஹோட்டல்ல பார்த்து பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அங்கேருந்து போயிடுறாங்க. "உங்கள மாரி ஆளுகள பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி "முத்து வந்து உன்னைய கூப்பிடுவாப்புல, கூட்டத்தில என்னைய பத்தி எதுவும் சொல்லிறக்கூடாது" அப்படின்னு சொல்றாப்புல. "உன்னைய பத்தி பேசுறது தான் எனக்கு வேற வேலையா? எனக்கு வேற வேலையே கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யாவும் நல்லா குடுக்குறாப்புல. சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து நேரா த்ரிஷா பார்க்க வராங்க. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, நல்ல மார்க் அப்படிங்கிறாப்புல. ஆனா என்னைய எஸ்ஸே எழுத முடியல அப்படின்னு. "ஏன்?" அப்படின்னா, "அப்பாவ பத்தி சொல்றாப்புல" அப்படின்னோனே, "அப்பாவ பத்தி தான் தெரியாதே" அப்படின்ட்டு வந்து மகேஸ்வரியும் சொல்றாப்புல. இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து இந்த மாரி "அப்பாவோட திவசம் வருது. அதனால தீபாவளிக்கு வா" அப்படிங்கிறாப்புல. வந்துட்டு அத பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. ட்ரை பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு.